வணக்கம். நான் உங்களை செப் சகுலன். இன்னைக்கு நம்ம இப்போ இந்த ரம்சான் டைம் நடந்துட்டு இருக்கிறனால நோன்பு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். நோன்பு கஞ்சியில் வெஜிடபிள் கஞ்சி, இதில் மட்டன் போட்டு வர இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நமக்கு நோன்பு கஞ்சி செய்கிற பழக்கம் இல்லை, இது ஒரு தெரியாது. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள்கிட்ட கேட்டு செய்கிறோம். அப்போது நம்ம ஒரு ரெசிபிஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கிறோன்னா எல்லாருமே யூஸ் ஆக வேண்டும். அப்போ கிறிஸ்தவங்க, இதில் முஸ்லீம்ஸு, அது ஹிந்துஸ் ஆர்வமாக இருந்தால் எல்லாமே வந்து மனுஷன் மாதிரி எல்லாமே ஒன்றதான். அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வர டைமில் அவங்களுக்கு தகுந்தவாறு நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த ரம்சான் டைமில் வந்து குறிப்பாக முஸ்லீம் நண்பர்களுக்கு எல்லாமே வந்து அவங்க நோன்பு கஞ்சி அவங்க ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு மெத்தேடில் அவங்க பண்ணியாச்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நிறைய மெத்தேட் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வெஜிடபிள் நோன்பு கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறோம். சிம்பிளாட்டு ஒரு 5 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பச்சை அரிசியும் பாசி பருப்பும் தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பட்டை லவங்க எல்லாமே தாளிப்பு போட்டு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு 4-5 பொருட்கள் போடுறோம். போட்டு ப்ளஸ் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தான் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பார்க்குற டைமில் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. செய்து பார்த்து டவுட் இருந்தால் கேளுங்க. இது வந்து நம்ம நான்வெஜ்ஜுக்கு போடுற மாதிரி பொருட்கள் போட்டு ஷார்ட்டே பண்ணி இந்த பச்சை அரிசி பாசி பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. இப்போ அப்படியே டைரெக்டாக வீடியோவில் ஓடி போகிறேன். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறோம். மெயின் இன்க்ரீடியன்ஸ் பாருங்க வந்து அப்படி வந்து பச்சை அரிசி பாசி பருப்பு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வந்து இந்த பச்சை அரிசி 1/4 கிலோ, பாசி பருப்பும் 1/4 கிலோ எடுத்து அதே டைமில் வந்து வெந்தயம் வந்து 50 கிராம் அளவில் எடுத்துருக்கிறோம். இந்த 3 பொருட்களையும் ஆரம்பத்தில் நம்ம ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல ஊற வைப்போம். ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பொருட்களை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறனால நம்ம அடுப்பை டைரெக்டாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். ஓப்பன் பாட்டில் பண்ண போகிறோம். இந்த பாத்திரம் அடுப்பில் வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிப்பு போடுறோம். தாளிப்பு போட்டு பார்த்திங்கன்னா 5 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அவ்வளோ அந்த இடத்துல ஒரு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கு. இதை வந்து நம்ம 2-3 நம்ம வந்து கீரி தான் போட போகிறோம். அப்படி பார்த்துக்கோங்க. நம்ம வதக்குறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவில் எடுத்து வச்சுருக்கிறோம். பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கோம், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறமா வந்து பூண்டு ஒரு 15 பல் அப்படியே வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 100 கிராம் அடித்து வச்சுருக்கிறோம். அப்புறம் மல்லி புதினா கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறோம். பச்சை மிளகு 4 பீஸ் கீரை வச்சுருக்கிறோம். இதெல்லாம் ஷார்ட் பண்ணி கடைசியாக பார்த்திங்கன்னா அதுக்கு கூட வந்து மல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி தான் வெஜிடபிளையும் போட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் விடணும். இந்த ஊற வச்ச இந்த அரிசி பருப்பு அப்படி இந்த வெந்தயம் எல்லாமே போட்டு செய்ய போகிறோம். இப்போ டைரெக்டாக ஆரம்பத்தில் இந்த 3 பொருட்களையும் நல்லா வாஷ் பண்ணி அப்படியே ஊற வைக்கலாம். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸு ஒரு மீடியம் சைஸ், இது மீடியம் சைஸ் தக்காளி தான், அதுவும் நம்ம சேர்த்துக்கணும். அது ஆரம்பத்தில் நான் சொல்கிறதுக்கு விட்டுட்டேன். தக்காளி ஜாஸ்தியான அதுக்கு புளிப்பு தன்மையில் வந்துருக்கு. அது நம்ம நான்வெஜ் அதாவது மட்டன் கஞ்சியில் பண்ண வீடியோ வர டைமில் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது அந்த ஸ்டைல் உங்களுக்கு எந்த அளவுன்னு சொல்லிக்கலாம். இது வந்து வெஜிடபிள் கஞ்சியானால வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ அரிசியை நம்ம வாஷ் பண்ணி ஊற போட்ட உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ப்ரொசீஜரு. அரிசி அப்படியே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டோம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளாடி ஊறினா போதும். பச்சை அரிசி அதனால ரொம்ப நேரம் ஊறண்டா. பச்சை அரிசியானால தான் நம்ம வந்து அதுக்கு கூட பாசி பருப்பும் சேர்த்து நம்ம போட்டிருக்கிறோம். இது நம்ம புழுங்கல் அரிசி எடுத்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் தாண்டின அப்புறம் தான் பருப்பை போடும். இது சேர்ந்தே வந்துடும். இப்போ வந்து இந்த பொருட்கள்லாம் வதக்கி வரக்கு 5-10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளாடி அரிசியை வந்து ஊறிடும். இப்போ நல்ல இந்த பாத்திரம் சூடாக வாய் வருது பாருங்கள். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் 200 மில்லி அளவில். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு தாளிப்பு உள்ள பொருட்களை சேர்த்துக்கிறேன். தாளிப்பு ஃப்ரை ஆகி வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இது சேர்த்துக்கிறேன். வதக்கி விடணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரஃப்பாக இந்த பச்சை வாசனை போகக்கூடிய அளவில் வதக்கினா போகிறோம். ரொம்ப தீஞ்சு போகக்கூடிய அளவில் இல்லை ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடிய அளவில் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பச்சை வாசனை மாறும். அப்படியே உடச்சி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த அளவு அது ஃப்ரை ஆகி வர டைமில் வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கிற புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை இவ்வளோமே சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்றேன்.
இப்போ 2 கீரை வச்சுக்கிற 4 பச்சை மிளகு சேர்த்து வதக்கி விட்றேன். எல்லாமே ஒரு நிமிஷம் போல் வதக்கினாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாறி போகுது. இனி தக்காளி போட்டு ஓரெல்லாம் வதக்கிட்டு நம்ம தேவையான தண்ணி, அதாவது ஒரு 4 கப் அளவில் தண்ணி விடணும். தண்ணி நம்ம தேவைக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாட்டி இருக்கக்கூடாது. விட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 15-20% பேர் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைஸு பருப்பு இல்லாமல் அவங்க ரம்சான் கஞ்சிக்கு ஏற்கனவே ஃபாஸ்டிங் இருந்துட்டு அவங்க குடிக்கிறனால ஓரளவு குழஞ்ச போல் வரணும். வெஜிடபிள் முழுசாக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் வெஜிடபிள் சேர்த்துக்கிட்டோம்னா வெஜிடபிளும் குழஞ்சி போயிடும். அதனால என்ன வெஜிடபிள் மட்டும் அப்புறமா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறேன். தக்காளிக்கு புழக்கணும் சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் சேர்த்தா போதும். நான்வெஜ்ஜுனால தான் ஜாஸ்தி சேர்க்கணும். நம்ம வெஜ்ஜுக்கு தக்காளி ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டோன்னா அதோட புளிப்பு நமக்கு டாமினேட் பண்ணணும். இப்போ தண்ணி சேர்க்குறேன். இப்போ தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கணும், கம்மியாகக்கூடாது, ஜாஸ்தி ஆகக்கூடாது. ஒரு வாட்டி கிண்டி விடுறேன். நீங்கள் சப்போஸ் வீடியோவில் குக்கரில் எல்லாம் வைப்பீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்து தண்ணியை விட்டு 2-3 விசில் வர மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஓப்பன் பாட்டில் பண்ணுறதுனால தண்ணி ஒரு வாட்டி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற பொருட்களை சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்து பாருங்கள். ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம ஊற வச்சு தண்ணியை வடிய வச்ச அரிசி வெந்தயம் பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். கிண்டி விடுறேன். இப்போ தண்ணி நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போல தான் தெரியும். இந்த அரிசி பருப்பு எல்லாமே வர டைமில் நம்ம தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஏற்கனவே வேறு ஒரு அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட்டை சேர்த்தாக போகிறோம். அதுக்கப்புறம் இது 50% பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய் திருவி பால் அடித்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பாலையும் சேர்க்கும்போது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கலாம். ரெடியாகி வர நல்ல ஒரு மனம் வருது. நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பட்டை லவங்கத்துக்கு கூட நம்ம போட்டு வதக்குனது இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட்டு எல்லாம் போட்டோம். எல்லாமே சேர்ந்து இப்போ இந்த வெஜிடபிளும் போட்டிருக்கிறதுனால கஞ்சி ரெடி ஆகி வர இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆகிடும். நல்ல சூப்பரான ஒரு மனம் இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தானதும் கூட. இப்போது இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா பாருங்கள், லைட்டாக குழையக்கூடிய ஸ்டேஜ் ஆகிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே முழுசாக இருக்கிறது அப்படியே தெரியுது. இந்த டைமில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கெட்டி ஆகுது. நம்ம கொஞ்சமாட்டு ஏற்கனவே கொதிச்சு வச்சுருக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்க்க அது இப்போ சேர்க்கல. இன்னும் 2 நிமிஷத்தில் இது கொஞ்சம் கூட குழஞ்சி நம்ம ரெடி ஆகுது அப்படிங்கிற டைமில் சேர்த்து கொஞ்சம் கூட லூஸ் ஆக்கி அப்படியே ஒரு கொதிக்க வச்சு உப்பெல்லாம் பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நோன்பு கஞ்சி ரெடி ஆகுது. திக்காயிட்டு வருங்க, லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம பொங்கல் பக்கத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஏற்கனவே கொதிச்சு வச்சுருக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். கொதிச்ச தண்ணி தான் சேர்க்குறேன், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த பக்கத்தில் குவாரி குடிக்கிறதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சமாக நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். ஒரு பவுலில் கொஞ்சம் கூட சுட கஞ்சி இருக்கிற மாதிரி கஞ்சினால இந்த பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம குவாரி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். கஞ்சினா சாப்பிட பொருள், குவாரி குடிக்கிற பொருள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துருக்கு. நம்ம ஏற்கனவே குட் ஃப்ரைடே கஞ்சியெல்லாம் போட்டுக்கிறோம். அந்த ரம்சான் கஞ்சிக்கு அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம நான்வெஜ்ஜுக்குள்ளே தாளிப்பம் போட்டு வதக்கண்டி பொருட்களை வதக்கி சூப்பராக தேங்காய் பாலெல்லாம் போட்டு
பண்ணது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் போட்டிருக்க பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்து கூட. நீங்களும் சாப்பிடலாம். இது வந்து நம்ம அவங்க ரம்ஸானுக்கு வேண்டிய அங்கே முஸ்லீம்ஸ் சாப்பிட்றது இருந்தால் கூட வந்து அவங்க மட்டும்தான் சாப்பிடங்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. நம்ம எல்லாருமே சாதா வந்து எந்த காஸ்ட்டில் உள்ளவங்க இருந்தாலும் எல்லாருமே இது வந்து சாப்பிடுறதுல ரொம்ப ஆரோக்கியமான பொருள் தான். நம்ம ஃபுட்டில் வந்து ஆரோக்கியமானது இருந்தாச்சுன்னா சாப்பிட்றது வந்து தப்பே கிடையாது. ஆரோக்கியம் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்டோர் அவுட்டோர் கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு படிக்கணும், கற்றுக்கணும், ஏதாவது ஃபுட் ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ண அப்படி விரும்பினீங்கன்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வேறு ஒரு ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை பாய், தேங்க்யூ.